வணக்கம் நேர்களே, அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. இந்த முறை சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மேட்ரு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து நாளில் நீச்சமாக இருக்காது. ஸோ அது வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வீடு வாசல் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ அதுதான் மேஜரான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 12 வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களால் வந்து கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கிறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆகி வந்து 12 இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ வேலை நிமித்தமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள், பெரிய அப்படியாக போகிற மாதிரி சுற்றுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுக்கான அந்த வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க, எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 6ஆம் அதிபதி வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் சில நேரங்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி ஆகிடுமா, அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு கடகன்னு போகிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 4ல் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. ஸோ 4 செவ்வாய் நீச்சமாக 8ஆம் அதிபதி 4ன்னும் போதே கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வரதுக்கான ரொம்ப கவனமாக பேசுங்க. அம்மாட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே வந்துடுறாருங்க. அதுவும் வந்து உச்சமாக வர ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து சூரியன் கேதுன்னும் போதே நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அது வந்து சூரியன் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும். இப்போ வந்து அது கேது வந்து 5th 5ஆவது இடம்னு வந்துடும். ஸோ அதனால் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுமோ, ஏது பண்ணுமோ, என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். பட் குழந்தைகளை பற்றின கவலைகள் இருக்கும் கூட. மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. மற்றபடி வந்து பிளானிங்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணுவீங்க, அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த 6ல் கேது. ஸோ 6ல் கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வேலையில் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள், சின்ன ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள்லாம் நீங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் வந்து யார்ட்டையும் முட்டி மோதி அப்புறம் வாய் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து இப்போது இருக்கிறது வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கிற குரு வந்து இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனில் போயிட்டு இருந்தாலும் ரொம்ப நிறைய பணம், அதாவது வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்லா பணம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பணம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும். நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பொருளாதாரம் ஈட்டுற மாதிரியான விஷயங்கள், அதாவது நிறைய சம்பாதிக்காத ரொம்ப அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொஞ்சம் தவிப்பீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயமே. மற்றபடி குடும்பத்துக்கான செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குடும்பத்துக்கான விஷயங்களுக்காக நிறைய வந்து மெனக்கட்டுறது, நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படின்னு சொல்லுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி வந்ததுனால சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார். அதுவும் வந்து 5ஆம் அதிபதி ராசியில் குழந்தைகள் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கிற ஒரு மாதிரியான விஷயங்கள். அதனால் சில நேரம் வந்து குழந்தைகள்ட்ட கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தால் தான் அது வந்து சரியாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உருவாகும். ஏன்னா அது கேதுடைய சார்பில் இருக்கும்போது நிறைய கேள்விகள், குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விகள் கேட்கும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறதுக்கான நிறைய இருக்குது. மேஷ லக்னமாக வந்து சந்திர தேசாவது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் 8ல் போகின்ற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ அதனால் தாயார் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து 12ல் இருந்தாலும் அது வந்து 12ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய செலவுகள், பிரயாணங்களால் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ், அதாவது வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் வந்து இருக்கிறவங்க தான் கொஞ்சம் வந்து நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தான். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான
அனாவசியமான விஷயம் சில பேருக்கு வந்து செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபதி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது, சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். கொஞ்சம் அந்த செவ்வாய் புதனில் மட்டும் சின்னதாக ஒரு நெருக்கடிகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எந்தவித ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள், நிறைய வந்து பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தியாகி 12ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் இருந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க, அதுவும் எட்ஜில் இருக்கார். சூரியனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் மாற்றிக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடுபடியாக இருக்கணும். குழந்தைகளும் நிறைய கேள்வி கேட்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாவதி, சுக்கிரன் உச்சமாக இருந்து 12ல் இருக்கிறது வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய செலவு பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் கல்யாணம் மற்ற வீட்டு விசேஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ், இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து கேல்குலேட் பண்ணி மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரிஷபராசி, ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 11ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. ஸோ வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும், ரொம்ப நல்ல ஒரு பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிஷபராசிகள் வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதனும் 11ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் இருக்கும். சின்ன சின்ன அது புதன் நீச்சம்ன்றும் போது சில நேரம் வந்து குழந்தைகளோட பேச்சுக்கள், குழந்தைகளோட நண்பர்கள் விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். என்னடா இந்த புள்ள வந்து இந்த மாதிரி சுற்றுதேங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன், 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம், வேலை சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளி சனியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மன உளைச்சல், ஏன்னா வந்து சந்திரன் நெட்டில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், அப்பா மூலியமாக நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மாதிரி வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது, அது 8ஆம் இடம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் வரி பண்ணிக்கிறது, மூத்த சகோதர நண்பர்களால் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடணுன்னா கொஞ்சம் பார்த்து யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது உங்களுக்கு வந்து 12ல் வராருங்க. ஸோ இது வந்து பார்த்தா 12ன்னும் போது நிறைய விரயங்கள், வீடு சொத்து சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுது. வீடு பராமரிப்பு வேலைகள் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அம்மா கொஞ்சம் வெளியூர் போகிறதோ இல்லை அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வண்டி வாங்கினாலும் கொஞ்சம் பராமரிப்பு செலவெல்லாம் இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபதினு சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள், தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் போட்டு உழப்புற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அது கணவன் மனைவி நடுவில் கொஞ்சம் ஜாஸ்தி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 8ல் போகும்போது கொஞ்சம் வந்து அந்த தேர்ஸ்டே மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது நிறைய தாட்ஸ் இப்படி ஆகிடுமோ அப்படியான கற்பனையிலே வந்து தூங்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கற்பனை சந்தேகம் எல்லாம் தூக்கி போட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதினு, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். 11 நல்ல வெற்றிகள், பெரிய லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 8ஆம் அதிபதி அந்த ராகு 11 பெரிய லாபங்கள், விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ பெரிய லாபங்கள், திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கி கூட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபதினு, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு உங்களுக்கு ராசியிலே வராருங்க. ஸோ ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அந்த வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம். அது வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், சனி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது நிறைய
பண வரவுகள் நிறையா இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்களுக்குலாம் ஒரு பெரும் பணம், பெரும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பெரிய பணம் வராமல் இருக்குதுன்னா திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு, வராதுன்னு நினச்ச பணம் வந்து திடீர்னு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதினா, புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 நீச்சமாக இருந்தாலும் அது வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு ஒரு பெரிய லெவலில் போய் செட்டில் ஆகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். இருந்தாலும் குழந்தைகளோட நண்பர்களை நினச்சி கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சலுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதி வந்தாலும் கேது வந்து 5ல் இருந்து குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் வந்து குழந்தைங்களோட நாளைய வாழ்க்கைக்காக கொஞ்சம் செலவு பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க, ஓகேங்களா. ஸோ ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி வந்தவர்கள், சுக்கிரன் வந்து 11 வந்து உச்சமாக இருக்காருங்க. ஸோ 11 உச்சமாக இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும், நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க, ஸோ அது வந்து இதெல்லாம் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னங்கிறத வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது உண்மையான விஷயம். மிதுன ராசி, ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்படி இருப்பாரும்போது, புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து மனசில் வந்து ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா அது நீச்சம்ங்கிறபோது மனசில் வந்து ஒரு சிராய்ப்புகள் இல்லையா, கொஞ்சம் வடுக்களை ஏற்படுத்தும். மாமியார் உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து குழந்தைகள் விஷயங்கள், வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் புதன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் 11ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏதாவது வீடு விற்கலை, ரொம்ப நாளாக லீகலில் வந்து மாட்டிகிட்ருக்கு, லீகல் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ வந்து ஒரு பெரிய வெற்றிகள், திடீர்னு அந்த வழக்கெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, விற்று ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் வந்து உச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய லெவலில் வர மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். என்னடா அது ரொம்ப அலையிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது 1க்கு 10 முறை யோசிச்சு பண்ணுறதுனால, ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது தொழிலுக்கு வந்து 8ஆம் இடமாக வரதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப பேராசைப்பட்டு நம்ம எல்லைக்கு மீறி ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் வந்து வேலையாட்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் வந்து கேவலமாக பேசுறது, வட்டி சம்மந்தமான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வட்டி கடன்லாம் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்ககிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான விரயங்கள் நிறைய ஏற்படும். குடும்பத்துக்காகவும் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைமில் வந்து ஏதாச்சும் பெரிய பேய் கதை சொல்லி யாராச்சும் நம்மளை கவுக்க பார்ப்பானுங்க. நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கேவலமாக பேசிடும். ஸோ வருமானத்துக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நடைமுறையில் வந்து அந்த 2ஆம் இடம்ங்கிறது நீச்ச கிரகம் இருக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, நண்பர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அந்த முறை வல்கர் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் வந்து உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெரிய பணம், ஒரு பெரிய முதலீடு வரணுங்கிறதுக்காகவும் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து சூரியன் வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியாக இருக்கிறவர் அவர் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், உங்களுக்கு முயற்சிகள் பெரிய லாபங்கள் இருக்கும். உங்கள் தம்பி சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்திரங்கள் குழந்தைகளால் வெற்றி, வேலையில் வந்து சின்னதாக வந்து ஒரு புதன் வியாழன் வந்து மனக்கலக்கங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. நம்ம பேசும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுவோம். வேலை இடங்களில் வந்து நம்ம சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கமுக்கமாக சைலண்ட்டாக இருக்குது நல்லது. ஏன்னா சண்டை போடும்போது என்ன ஆகும்னா
கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் தப்பாக வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் மனக்காயங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து ராகு தேசம் வரும். ராகு வந்து 10ல் இருக்காருங்க, அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து இது மாற்றமில்லை. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், ட்ராவல் நிறைய பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா மிதுன லக்னமாக வந்து குரு தேசாபதி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்க சுப நிகழ்ச்சிகள் விரயங்கள்லாம் நிறைய ஏற்படுத்துக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க. அப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் பேய் கதை சொல்லி அவளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக 10ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 10ல் நீச்சம் பண்ணும்போது தாயார், மாமியார், உறவுகளால் வந்து நமக்கு ஒரு மனக்கலக்கங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். அதில் வந்து மனைவியும் வந்து நடுவில் வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து இந்த 3 கேரக்டர்கிட்ட மட்டும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் போய் பேசியோ நான் போய் கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறதுனால நமக்கு அவமானங்கள் வருங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த டைமில் வந்து நம்ம கம்முன்னு இருக்கிறது ஜம்முன்னு இருக்கலாம். ஓகேங்களா? கம்முன்னு இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அம்மா பேசுகிறது வந்து கொஞ்சம் இடமா பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் சொத்துக்கள் விற்பனை ஆகாமல் கொஞ்சம் கோர்ட்டு கேஸுன்னு இருக்குது, கொஞ்சம் இழுபறியாக இருக்குது, கொஞ்சம் இப்போ எதுவும் சரியாக அமையலைன்னா இப்போது அந்த லிட்டிகேஷன்லாம் கிளியர் ஆகி அந்த சொத்து விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களும் வந்து நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டி வாகனம் பராமத்து வேலைகள், ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேலைகள், வீடு மெயின்டெனன்ஸ் வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி, சுக்கிரன் 10ல் வந்து உச்சமாக இருந்தாலும் அது அவர் வந்து 5ஆம் அதிபதினும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரில் வந்து யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, எது ப்ளஸ்ஸு எது மைனஸுங்கிறது வந்து உட்காந்து மிங்கிள் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக. கடகராசி, ஸோ கடகராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஸோ கடகராசி உங்களது ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம். ஸோ இந்த இதில் வந்து ட்ராவல் பண்ணுவோம், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், ஏன்னா முக்கால்வாசி கிரகங்கள் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் நிறையா வந்து பிரயாணம்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ 10ல் வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிற ஒரு சின்னதாக வந்து ஒரு வேவரிங்கான ஒரு விஷயங்கள் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து தெளிவாக இருக்கும். அவர் சொல்கிறார் இவர் சொல்லணும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும். நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ நிறைய ட்ராவல் இருக்கும். ஒரு சொத்து சம்மந்தமான விஷயம் விற்கிறதுக்கோ இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து உச்சமாக இருக்காருங்க. ஸோ அதனால் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து அப்பா சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து பெரிய லாபமாக இருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் பேசுறது கொஞ்சம் நமக்கு மனசு வேதனைப்படும். ஸோ கொஞ்சம் குழந்தைங்க மேலே நம்ம நிறைய பாசம் வச்சுருக்கோம். பட் இதனால் குழந்தைங்க வந்து நம்மளை இப்படி பேசிச்சுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு, ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 11 நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களது 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு, வியாபார ரீதியான விஷயம், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுக்கும். அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கணவன் மனைவி உறவு, ஸோ கணவன் மனைவி உறவுலையும் நல்ல சந்தோஷம் குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கூட கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒரு ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரும். இப்படி இருக்குங்க, ஒரு பிஸ்னஸ் டீல் இருக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அது கமுக்கமாக பார்த்துங்க, ஏன்னா வந்து வர ஆள் கரெக்டான ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப தொழில் ரீதியான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
அதுவும் 10ஆம் இடம்ங்கிறது மாமியாரையும் குறிக்கும். ஸோ அதனால் மாமியார்கிட்ட பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் இந்த டைமில் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா பேசுனீங்கன்னா கொஞ்சம் தவறுதலான வார்த்தைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு. அவங்க பிஹேவியர் வந்து நம்ம மன காயங்களை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். இப்போ வந்து கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தியான சூரியன் வந்து 2ஆம் அதிபதி 9ல் இப்போ வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ அப்போ வந்து தொழிலில் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் என்ன மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடக லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரங்களும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக வரார். ஸோ 5ஆம் அதிபதி வந்து ராசியிலே வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுமாரி தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய தொழில் வாய்ப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து நமக்கு வந்து ஏடாவிடம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராசியிலே இருக்கும்போது அந்த குழந்தைகள் விஷயங்களும் தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9ல் இருக்குது. அது ராகு குருவுடைய சாதத்தில் இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ட்ராவல்னால நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியங்கள் குரு லாபத்தில் இருக்காருங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நிறைய முயற்சி எடுக்கலாம். ஸோ அந்த முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதி. ஸோ 7-8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு இப்போ 9ல் போகும்போது அது குருவுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள் திடீர் லாபங்கள் வராத காசு திடீர்னு வர்றது 9-11 அப்பா சம்மந்தமான உறவுகளான பெரிய காசு வர்றது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா என்றைக்குமே அந்த ஒரு 11 சம்மந்தப்படும் போது நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3-12ஆம் அதிபதியாக வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா 9ல் வந்து நீச்சமாக இருக்கார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மனக்கலக்கங்கள் சின்ன மனக்கலக்கம் நீச்சம்ங்கிறது வந்து சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள். பட் இருந்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தால திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து கேது தசை கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ல் இருக்கார். ஸோ 3ன்னும் போதே நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற சந்தேகங்கள் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து லீகல் வெளிநாட்டில் இருக்கணும் இந்த லீகல் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விசா இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக வச்சது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து உச்சமாக இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயம் நல்ல சிறப்பாக இருக்கும். அதுவும் பரிவர்த்தனை 11ல் வந்து பெரிய லாபங்கள் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ ட்ராவல் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். இந்த கேல்குலேஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது உண்மையான சிம்ம ராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் உச்சமாகிறார். அது வந்து பாதக ஸ்தானமாக இருந்தாலும் நல்ல ஒரு பதவிகள் பெரிய பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சார்ந்த உறவுகளில் இருக்க அந்த ஒரு லிட்டிகேஷன் கேஸஸ் இதெல்லாமே கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் பேச்சு இடவடமாக பேசுகிறது நண்பர்கள் விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர்களுக்கு நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசிப்பீங்க. ஸோ அதனால் நீச்ச பங்கமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி ஸோ 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரார். அவர் வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அது கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து 11ல் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது அப்பா அம்மா சம்மந்தமான உறவுகளால் அவங்க இப்போ எதாவது பேசிட்டாங்க நம்மளை மனசு நோகிற மாதிரி பேசிட்டாங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதாவது ஆள் இந்த கேம் சொல்லி விட்டு போங்க என்ன பண்ண நீச்சம்னும் போது அந்த மனக்காயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. எதாவது பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டெல்லாம் தூங்காமல் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வரி பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த இடத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கான விஷயம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும்.
ஸோ பார்த்து நடந்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பிஸ்னஸில் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். ஏன்னா வந்து 6, 10, 5, 10நாலே அது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறீங்கிறத காட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுறது. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் போகிற காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இப்போ திடீர்னு நான் வேலையை விட போகிறேன், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்லாம் விட்டுட்டு இருக்கிறத வந்து அப்படியே கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். அப்பானாலும் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 10ல் இருக்க குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் மனம் நோகிற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தது ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி இருந்தவங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் உச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் அதெல்லாம் கிளியராக இருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து சிறப்பான பலன் உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் 4, 9ஆம் அதிபதி அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்காயங்கள் இருக்கும். அதனால் தூங்காமல் இருக்கிறது, சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணம் பண்ணும்போதும் கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னம் வந்து ராகு தேசம். ராகு வந்து 8ல் இருந்து குருடைய சார்ந்த தொழில் ரீதியான விஷயம் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏதாச்சும் அப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன் பெரிய லெவலில் வந்துடும் சொல்லி ஆசை காட்டுவாங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்கள் லெவல் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்கள் லெவலை மீறி ஏதாவது ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து ஏற்கனவே 5, 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்துருவார். குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 8ங்கிறது வந்து அதிகமான ஆசையை ஏற்படுத்தி நம்மளை காயப்படுத்தி விட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து அது ஆசை அதிகம் போய் அதுக்கப்புறம் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணேன். ஸோ ஒரே டைமில் 3 நாள் வேலை பார்க்குறேன் 3 நாள் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த மாதிரி ஆசைப்பட்டு ஏமாந்தவங்க அது 8ல் போகும்போது நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னம் வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 11ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்களாச்சும் வார்த்தை கொடுக்கும்போது 1க்கு 2 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது. ஸோ பேச்சினால் ஏதாச்சும் விலங்குகள் வரணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள் கோர்ட் கேஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் த கோர்ட்லாம் போய் பேசினீங்க கண்டிப்பாக கிளியராக அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதி வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ட்ராவல் பக்கத்து ஊர் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதும் கொஞ்சம் டிரைவிங்லலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த தசாபுத்தி அந்த அதை நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 7ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவி அது நீச்சபங்கம் ராஜயோகம் தான். ஏன்னா வந்து அது ஒரு பரிவர்த்தனை இருக்குது. ஸோ அதனால் அது நீச்சபங்கம் ராஜயோகம் தான். பட் அதனால் கொஞ்சம் சின்னதாக மனஸ்தாபம் வந்து அப்புறம் சரியாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் கணவன் மனைவியினோட. மற்றபடி வியாபார ரீதியான விஷயம்னா கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து சனி ராகு இந்த காம்பினேஷன் இருக்கும்போது இப்போயே பாருங்கள் ட்ரம்புடைய விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய ஒரு சங்கடங்களை கொடுக்குது இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 9லே இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. அப்பா சார்ந்த ஒரு வெளிநாடு ட்ராவல் மூலியமாகலாம் நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்குது. ஸோ இளைய சகோதரர் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது
சொத்து சம்மந்தமான விஷயங்கள், உயில் சம்மந்தமான விஷயங்கள், செட்டில்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இப்போது பேசி தீர்க்கும்போது அது வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து பேசி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்க. ஸோ நல்ல விஷயங்கள். ஸோ ஏன்னா வந்து குருவுடைய பார்வை உங்களது ராசியிலே படும்போது நல்ல விஷயங்கள், நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4, 7, 9 நிறைய பிரயாணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வரும். ஸோ அம்மா, மனைவி சம்மந்தமான விஷயம், குடும்பத்தோடு ஒரு பிரயாணம் பண்ணலாம். வெளிநாடு, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி சனி வந்து இப்போ 7. ஸோ 5, 6ஆம் அதிபதி 7 இருக்கும்பொழுது நிறைய ட்ராவல், நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் இப்போ வந்து சனியும் ராகும் ஒன்றா இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷஸ் இருக்கிறது, அதே மாதிரி வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 7ஆம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா அது 9ல் இருக்கும்போது கொஞ்சம் இந்த ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சனி, ராகு, குருன்னு நிறைய கன்ஃபியூஷனான பிளான் இருக்கும்போது எதையுமே டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து சங்கடப்படும். ஓகேங்களா? ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து, ரொம்ப கன்ஃபியூஷனாக ஒரு எழுதிடுங்க, கடற்கடன் ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒரு நாள் கழித்து உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா அது கிளியராக அதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும். விபரீத நான் ஒரே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ராஜ யோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 9லேயே இருக்கிறது தான் அர்த்தம். அதனால் நல்ல லாபம் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது, வெளியூர், வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான இடம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம், தொழில் திடீர் வெற்றிகள், திடீர் ஒரு நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் சுக்கிரன் புதன் போது ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கார், நீச்சமாக இருக்குன்னா நண்பர்கள் வந்து சில நேரங்களில் மன காயம் வர்ற மாதிரி பேசுகிறது, அண்ணங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. ஸோ அதில் வந்து என்ன தான் நீச்சபங்க ராஜயோகம்னாலும் அது நீச்சமாகும்போது அது மனக்காயங்களை ஏற்படுத்தும். ஸோ சில நேரத்தில் வந்து ஐயோ என்னடா இப்படி பேசிட்டாருங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 12ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு இப்போது 8ல் வந்து உச்சமாறார். ஸோ அதனால் வந்து சில நேரத்தில் சில விஷயங்களை நினச்சி கொஞ்சம் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் கேதுவுடைய விஷயங்களாக இருக்கும்போது ஏதோ கடன் சம்மந்தமான விஷயங்களும் இல்லை அப்பா சம்மந்தமான விஷயங்களை நோக்கி கொஞ்சம் மனசு நோக்கணும். என்ன அப்பாவுக்கு இப்படி இருக்கே, அப்பா இப்படி பேசிட்டாரு, ஏதோ ஒன்று போட்டு உலட்டிக்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறது, பாஸு நம்மளுக்கு மேலதிகாரி ஏதாச்சும் பேசிட்டாருங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஒரு 10-12 நாள் அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து சூரியன் 8ல் போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் தூங்காமலாம் இருக்காதீங்க. நல்ல ஒரு பிரார்த்தனை தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈஸ்வர பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ அது பண்ணும்போது நல்ல சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி நல்ல சிறப்பான விஷயங்கள், தந்தை சொந்த உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ கண்டிப்பாக, அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கடனை நினச்சோ இல்லை ஒரு அப்பா சம்மந்தமான உறவுகள், மேலதிகாரி சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி நம்ம தூங்காமல் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு வந்து பரிகாரம் போது என்னை பொறுத்தவரை வந்து சூரியன் கேது அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். இல்லை ஆஞ்சநேயர் கும்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு மெடிடேஷன்ஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தும்போது கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 3, 4 நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை, நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் வந்து விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 3, 8, 11 இளைய சகோதரனால் நல்ல லாபங்கள், சொத்துக்கள் ஏதாச்சும் ஒரு பாகப்பிரிவினையோ ஒரு லிட்டிகேஷனோ அந்த மாதிரி சொத்து விற்கிறதுல பிரச்சனைகள் அதெல்லாம் கிளியராக திடீர்னு விற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த ராகு வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். அது குருடைய சாரத்தில் ரொம்ப நல்ல சிறப்பான பலன்கள் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது சின்ன கன்ஃபியூஷன்ஸ், கணவன் மனைவிகள் திடீர்னு ஒரு எமோஷனாக திட்டுறது பேசுறதுமான விஷயங்களும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபதி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து 7 இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கிறதா
தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்து சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபத்தி அந்தரங்கள், சனி ராகு ஒன்றா இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு நடுவிலையும் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் போகணும். ஸோ இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிஸ்க் எடுக்கிறது, திடீர்னு வந்து ஒரு நான் விஆர்எஸ் கொடுக்க போகிறேன், எனக்கு நான் வேலை தேவையில்லை, நான் ரிசைன் பண்ண போகிறேங்கிற எண்ணங்கள், ஒரு ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சனி ராகணும்போது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தையும் கொடுக்கும். அந்த எமோஷன்ஸ்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த ஒரு மாதம் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபத்தியந்திரம், புதன் வந்து உங்களுக்கு வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குன்னா நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் சனி ராகு அந்த தொழில்காரகனான சனியும் ராகும் வந்து கொஞ்சம் அந்த ராகுடைய இருக்கும், கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது ரொம்ப பெரிய டெசிஷன்ஸ்லாம் அந்த ஏப்ரலில் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபத்தியம், புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகம், பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபத்தியம், கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சலோ கடன் சம்மந்தமான விஷயங்கள், லீகல் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஒரு 13 நாட்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கன்னி லக்னமாக வந்து சுக்கிரன் தசாவதும், சுக்கிரனால சிறப்பான விஷயங்கள் கொஞ்சம் அந்த உச்சமாக இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய செலவுகள், ஏதாச்சும் பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது சனி ராகு குரு எல்லாமே ஒரே ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸை கொடுக்கும். என்ன டெசிஷனும் எடுக்க முடியாமல் இருக்கும். அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையானும் இந்த ஏப்ரல் மாதம் வரை வந்து ஏதாவது இருந்தாலும் யோசித்து பேசுகிறது, ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன், 4 நாள் கழித்து சொல்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திக்கிங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். சார் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேல்குலேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 6ல் வந்து உச்சமாக இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து இப்போது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் மட்டும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், அதை பேச்சுவார்த்தையில் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றது, கணவன் மனைவிக்கு நடுவில் மாமியாரால் சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இது தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது, தேவையில்லாத விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன்லாம் வந்து தகுதிக்கு தேவையான யோசித்து கடன் வாங்க. என்னை பொறுத்த கடனை ரெடியூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கிறது. வீடு ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கொடுக்கும். தேவையான்னு யோசிக்கும். என்னை பொறுத்தவரை இந்த சனி ராகு ஒரே நேர்கோட்டில் இருக்கும்பொழுது ஏதாவது தப்பாக நம்ம டெசிஷன் எடுத்துருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 10ல் நீச்சமாகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு தேர்ட் பர்சன் நுழைஞ்சி ஒரு குட்டையை குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, சூரியன் அங்கே வந்து நல்ல உச்சமாக இருக்கும்போது திடீர் லாபங்கள், ஏதோ ஒரு புது சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா திடீர் லாபங்கள், புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக படித்து பார்த்து கையில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி வந்து 8லேயே இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயமோ அது பரிவர்த்தனை 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆப்பு, நம்மளை வந்து ஏதாச்சும் இதில் மாட்டை விட்டுட்டு அப்புறம் ஐயோன்னு கதற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகம்னாலும் அப்பா சம்மந்தமான உறவுகள் வந்து நல்ல ஒரு விஷயம் நடந்தணும். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையில்லாத தர்க்கங்களை அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் பிரயாணங்கள் வந்து நிறைய இருக்கும். வேலை விஷயமாக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10ல் வந்து செவ்வாய் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் கஸ்டமர்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ அசிங்கமாக பேசுகிற மாதிரியான ஆட்கள்லாம் வருவாங்க. கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணணும். கொஞ்சம் ஏடாவடமான ஆட்கள்லாம் வருவாங்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள்
சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்ப்பது தசாபுத்திரம். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்திரம், சூரியன் 11ஆம் அதிபதி 7 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்திரம், சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து சிறப்பான பலன்களை கூட உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்களில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. பட் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு மூணாவது மனிதர்களால் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுக்கணும்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது. வழியே யாரும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி குடும்பத்துக்கு நடுவில் கோலி ஆடாமல் இருக்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து ராகு தசா. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து குருடைய சாரத்தில் போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரன் குரு வந்து 8ல் இருந்த சந்திரனுடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய ரிஸ்க் எடுக்கும். பெரிய ரிஸ்க் எடுக்கிறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து குருடைய சாரத்தில் அது 8ல் போகும்போது தொழிலில் வந்து ஹெவி ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரன் புதன் நீச்சமாக 6ல் இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம். நிறைய வேலையில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்திரம் கேது வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அவர் 12லேருந்து 11ல் போயிட்டார். மிஞ்சி போனால் 1 டிகிரி தான் இருக்குது. அதனால் நல்ல லாபங்கள் வரும். வேலையிலையும் வந்து பார்த்தா திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா ஒரு லெவலில் போகிறதும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கிறதுலாம் வந்து கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்திரம் சுக்கிரன் 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அது பரிவர்த்தனை 8ல் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு மூவ் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாதகஸ்தானமான 9ஆம் இடத்துல வந்து நீச்சமாக வந்து அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நம்ம ஒரு மனக்கலக்கங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களும் சின்ன சின்ன அவமானங்கள் மேலதிகாரில் ஒரு சின்ன அவமானங்கள் அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கொஞ்சம் பார்த்துருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகி கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறதுலாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது அதுவும் சனி ராகுனும் போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடம் பிடிக்கிறது கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறமான விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து நீங்கள் அதிக எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அது கொஞ்சம் கம்மியாகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேட்போம். ஏன்னா சனி ராகு இருக்கும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அம்மா வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான குரு வந்து 7 நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலையில் நம்ம தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனையும் ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வேலையில் வந்து யாராச்சும் வந்து கொஞ்சம் நம்மளை தப்பாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் வேலையில் வந்து மேலதிகார விஷயங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த அதிபதி வந்து நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஒரு மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது இந்த மாற்றத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அது வந்து கேதுடைய சாரில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கேயே இருக்கதா ஏன்னா பரிவத்தில் அது 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை நமக்கு ஒரு மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த புதன் நீச்சபங்க ராஜயோகமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் சில நேரம் அந்த காயப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அது கிளியர் ஆகும். அதோட 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தா 9ல் உள்ள செவ்வாய் வந்து அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு மனஸ்தாபனை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டு புலம்பரமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். வேலையிலையும் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கைகள் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். என்னடா இந்த புள்ள எப்படி பண்ணிச்சுன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுக்கிரன் 12ஆம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் கணவன் மனைவிகளெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். இதில் வந்து விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது 10ஆம் அதிபதி 6ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், கடன் கேட்டால் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்த மாதிரி சந்திரன் வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் அலைச்சல்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபனம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய மனஸ்தாபம், நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு நல்லது. ஒரு விரோதங்கள் வரும். சாப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து ராகு வந்து 5ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றுங்க, நல்ல லாபங்கள் வரும். குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து 5ல் வந்து சனி ராகு ஒன்றா இருக்குது. குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்தா நீச்சமாக இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைகளோட நடவடிக்கைகள் வந்து நம்ம மனக்காயங்களை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் அவங்களுடைய லெவல் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கணும் நண்பர்கள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் கண்டிப்பாக வரும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது வந்து 11 நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அது சூரியன் ஸ்தானத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், இதுவரை இருந்த ஒரு கெடுபிடிகள்லாம் மாதிரி ஒரு அளவுக்கு அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி, சுக்கிரன் வந்து 5ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஸோ மனைவியால் வந்து ஒரு சந்தோஷங்கள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து எல்லாமே ஒரு கால்குலேஷன்ஸ். இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப சிறப்பாக. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 6ல் இருக்கார். வேலையில் நல்ல ஏற்றங்கள், ஒரு வீடு சொத்து ஏதாச்சும் வந்து ஒரு லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2ஆம் அதிபதியான சனி, அப்புறம் 3ஆம் அதிபதி அவர் தான். ஸோ அவர் 4ல் இருக்கும்போது அது சனி ராகு இருக்கும்போது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், புதிய கமிட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், இளைய சகோதர சம்மந்தமான விஷயம், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து அது சனி ராகு 4ல் இருக்கும்போது ஒரு எமோஷனான ஒரு சிச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம். இதில் வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு மன உளைச்சலோ கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் வந்து ஒரு பெரிய டெசிஷன்ஸ்லாம் எடுக்காமல் கொஞ்சம் நியூட்ரலாக அந்த ஏப்ரல் மாதம் வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு, 4ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஏதாவது பெரிய வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். என்னை பொறுத்தவரை ஏப்ரலில் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் வந்து எதுவும் பெரிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் மனம் நோகிற மாதிரி பேசிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் நம்ம மனக்காயங்கள், இதனால் தூங்காமல் இருக்குது, இதனால் இப்படி பேசிடுச்சுங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 6ஆம் அதிபதி. ஸோ 6ல் வந்து சுக்கிரன் இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை குரு சுக்கிரன் அங்கே இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் நீச்சபங்கராஜனும் கொஞ்சம் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கனால திடீர்னு ஒரு நாள் பேசாமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதி சந்திரன் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களை திங்கள் செவ்வாயில் கொடுக்கும். சில எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து உச்சமாகும் பொழுது நல்ல விஷயங்கள், அதாவது குழந்தைகள் வந்து மேற்படிப்புக்காக ஒரு பெரிய லெவலில் போகிறது, கடல் கடந்து போகிறது, ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஸோ அந்த சீட்டுக்கான முயற்சிகள் இதெல்லாமே நடக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பு. குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படும். 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய ரிஸ்க் எடுக்கிறமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து பெரிய வெற்றி கிடைக்குமா, கண்டிப்பாக பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் வந்து உச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள், நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து
பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் உச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய கல்விலாம் ரொம்ப சிறப்பாக அமையும். மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக அமைவதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாவை, சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள். திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், நடக்காத நினச்ச காரியங்கள்லாம் கடகடன் நடக்கிறமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாவை, செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்பொழுது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தசாபதி, அந்த செவ்வாய் தசாபதினும் கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுறதுக்கான இப்போ அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களே நிறைய கொடுத்துரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அப்புறம் தனுசு லக்னமாக வந்து ராகு தசா, ராகு வந்து 4லேருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். தாயார் சம்மந்தமான விஷயம், குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசா பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ல் இருக்கும்போது லோன் போட்டு ஒரு பெருசாக வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சனி தசா பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, ஏன்னா மோதிடுவீங்க, முட்டிடுவீங்க. ஸோ தாயாரோட உடல்நலம், வண்டி வாகனம் ஓட்டுறது இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துருந்தோம். இந்த டைமில் வந்து வீடு புதுசாக கட்ட ஆரம்பிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த மாதம் ஆரம்பிச்சுக்கணும். கொஞ்சம் வந்து இந்த ஒரு மாதம் ஆரம்பிச்சு நிறைய மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதினும், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக 4 இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், தொழில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான இருக்கும். கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் கேவலமாக பேசி அதுக்கு சரியாகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக வந்து கேது தசை, கேது வந்து 10ல் இருந்தாலும் அது சூரியன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய கடன்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து கடன் வாங்க சொல்லும், ஏதாவது பெருசாக பண்ணலான்னு கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிரன் தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் ஏதாவது புதுசாக லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனியும் ராகுவும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றா இருக்கிற மாதிரி சேம் டிகிரியில் இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சலோ ஒரு ப்ரெஷரோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாத சந்தேகம் வரும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோட ஒரு சந்தேகம், கன்ஃபியூஷன்ஸ். அதனால் இந்த ஒரு மாதம் வந்து எந்த இது ஒரு பெரிய டெசிஷனும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உலக அளவிலே அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 2, 3ஆம் அதிபதியுமே கலகங்கள், இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆவது செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் பச்சையாக பேசிக்கிறமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேவலமாக துப்பிக்கிறது, என்ன பண்ணாது, நீச்ச செவ்வாயினும் போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இதனால் வந்து மனக்காயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு தான் போகணும். ஸோ அது வேறு வழி கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க. அதே நேரத்தில் வந்து நாளில் வந்து சூரியன் உச்சம், 8ஆம் அதிபதி வந்து 4ல் உச்சமாகிறது வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏதாவது கேஸ் ஆகும், ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அது 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு கேதில் போகும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதே கூட்டணி ஆட்சி தான். ஸோ எல்லா கிரகமும் ஒன்றா வந்து 3ல் உட்காருது. ஸோ குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்து எல்லாமே இருந்தாலும் நிறைய கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். என்ன டெசிஷன் எடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம். நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து போட்டு மனசில் உலட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. வேலையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணலாமா, வேறு கம்பெனி போயிடலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய தோணும். ஸோ என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா அது ஒரு ஏப்ரல் மாதம் இந்த டெசிஷன் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய மன உளைச்சல் இருக்கிறத பார்த்துருக்கணும். அதேமாதிரி 9ஆம் அதிபதியாகவும் புதனையாக இருக்கும்போது அப்பாவுடைய பேச்சுக்கள், அப்பாவுடைய செயல்பாடு நம்ம கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள்லாம் கொடுத்தாலும் ஒரு புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீச்சமாக போகும்போது கணவன் மனைவி
தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு வாக்குவாதங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நல்லது. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான சூரியன் நாளில் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் எதாவது ஆச்சுன்னு வைங்களேன், அது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியுங்க. நானும் ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரெயினில் ஓட்டுறது, இப்போலாம் வண்டி வேகமாக ஓட்டணுன்னா நான் யோசிக்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க். ஏன்னா ஒரு வாட்டி விழுந்தீங்கன்னு வைங்க, அது செட் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகுது. காயாரி அதுக்கப்புறம் நொண்டி நடந்துக்கிட்டு தேவையாது. கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் தேதி புதனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூணில் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். பிரயாணங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபம். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் இல்லையா, திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் தேதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருந்தாலும் அது நிறைய கன்ஃபியூஷன், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய முயற்சிகள், புதுசாக எதாவது பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் பெரிய ரிஸ்க் எடுத்தது பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7 இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகள் கிடைச்சாலும் நமக்கு வந்து தேவையான மன உளைச்சல் கொடுத்துரும். ஏன்னா வந்து 11 மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம், கணவன் மணி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து மன உளைச்சலோ டென்ஷனை கொடுக்குறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலி 3 இருக்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய பிரயாணத்தினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசி நல்லது. தாயார் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தினா சந்திரன் வந்து 7 இருந்து அவர் வந்து கொஞ்சம் நீச்சமாக வரும். ஸோ அப்போ வந்து எப்போனா ஒரு புதன் வியாழன் கிழமைகள் வந்து நீச்சமாக போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். கணவன் மனைவிக்கினோட ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் ஒரு மன வேதனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்க்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன மன உளைச்சல் வரும். செய்யறா ஒன்று நடக்கும்னு வச்சுக்கோமே. அப்புறம் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4-11ஆம் அதிபதி 7 நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு 3ல் இருந்து குருடைய சாரத்தில் போகும். புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா பரிவர்த்தனை 3லேயே இருக்கும்போது ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள், தொலைத்தொடர்பு, ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மகர லக்னமாக இருந்து சனி தேசம், சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. அவர் வந்து ஏற்கனவே லக்னாதிபதியாக இருந்து 2ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது கலகங்கள், உங்களை அறியாமல் யாராச்சும் பின்னாடி பேசுகிறது, கலகங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துக்குதுங்க. பக்கத்து வீட்டுக்காரோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான கொஞ்சம் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க நல்லது. ஏன்னா சனி ராகு உண்டான ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே ஒரு மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி, 6-9ஆம் அதிபதி வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வரப்போகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த கடன்கள் ஏதாச்சும் நிறைய கடன் வாங்குறது வந்து கடன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ நிறைய கேள்விகள், யாராச்சும் நம்மளை ரொம்ப கேள்வி கேட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறமான விஷயங்களுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அப்பாக்கிட்ட ஒரு வாக்குவாதமோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் மகர லக்னமாக சுக்கிரன் தசாபதி, தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது வந்து இந்த நேரத்தில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக. கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது கும்பம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகசியங்களை உள்ளடக்கி வச்சுக்கிற ஒரு ராசி. கொஞ்சம் ஈகோயிஸ்டான ராசி, கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பாங்க. பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஒரு தெனாவட்டான ராசின்னு வச்சுக்கோமே. ஸோ அதை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கட்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே ராகு, அங்கே இருக்கிற பிளானட் ஒரு சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு கத்தை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2-11ஆம் அதிபதியோடு இருக்கும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் வந்து ஓரளவுக்கு பேக்கப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து யாராச்சும் ஒரு ரூபத்தில் வந்து ஒரு பேக்கப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தென்னாவட்டு இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு இது இருக்கும், கெத்து இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ கும்பராசிக்கு எப்படி இருக்கணும் பார்த்து, உங்களோட ராசியாதிபதி சனி ராகுடைய 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். எதை இடமா பேசி அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களது 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக ஆளும். வேலையில் வந்து தேவையில்லாத பேச்சுகளோ தேவையில்லாத விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறதுனால ஒரு அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம். கடன் சம்மந்தமான விஷயங்களை கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
பொருள் வரவு. ஸோ பொருள் வரும்போது 2 பணம் வந்து அதுலேயே இருக்கிற மாதிரியான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, தேவையான காசு வரதுலலாம் வந்து எந்தவித மாற்றம் இல்லை. அதே மாதிரி 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 4 இருக்கும்போது நல்ல லாபங்கள், சொத்துக்களாக நல்ல லாபங்கள், வண்டியில் வாங்கினாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 5 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதன் வந்து நீச்சமாக 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபத்தி இருந்தார்கள். கேது வந்து 8ல் இருக்கும்போது உங்களுக்கு மகர லக்னமாக இருந்து கேது தசாபத்தியங்கள் வந்து அது வேறு. இது வந்து கும்பம்னும்போது 8ன்னும் போதே உங்களுக்கு நிறைய மன உளைச்சல், நிறைய கேள்விகளை கேட்குற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வேலையில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இருக்கணும். 7ஆம் அதிபதியான சூரியன் 3ல் வந்து உச்சமாக இருக்கும்போது பெரிய வெற்றிகள், கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கணவனுடைய வெற்றிகள் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கிறதுக்கான, பட் இருந்தாலும் சூரியன் போகிறது வந்து கேதுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது இவங்ககிட்ட வந்து ஒரு நிறைய வந்து ஏடாவடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து சிறப்பான இடத்துல இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் வந்து தொழிலில் வந்து ஏதாவது பெரிய கடன் வாங்கி அதனால் அவமானப்படுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் பயப்படுற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய கடன்கள் இருந்தால் அதில் வந்து எப்படி வெளில வருதுன்னு பாருங்கள். ஏற்கனவே இப்போ கடன் வாங்க போகிறேன், பெருசாக பண்ண போகிறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், 3லும் நல்ல பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், தேவையில்லாத எமோஷனாக பேசுகிறது, நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணி மாட்டிக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது பேசும்போது இப்போதைக்கு கொஞ்சம் மௌனம் காப்பது தான் நல்லது. ஏன்னா நிறைய கிரகங்கள் 2ல் இருக்கும்போது அது மாதிரி ஏடாவடமாக பேசிடும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். கும்பலகனமாகுது புதன் தசாபத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஸோ குழந்தைகள்கிட்டையும் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது. என்னை பொறுத்தவரை கும்பராசிகளில் இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. நிறைய ஏடாவடமாக பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கும்பலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபத்தியந்திரங்கள். சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது சுக்கிரன் வந்து இப்போ வந்து 2ல் வந்து உச்சம், அதை உச்சம்ல பரிவர்த்தனை வந்து ஆட்சி மாதிரி தான். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலனை கண்டிப்பாக ஊற்றணும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக. மீனராசி. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை அங்கீகரிக்கிறதா தான் அர்த்தம். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுங்க, ஏதாவது டென்ஷன், பெண்களால் ஒரு பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சந்தேகம், இப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்களோ அதாயிடுமோ இதாகிடுமோனோ ஏதாச்சும் ஒரு ஏடாவடமான ஒரு திங்கிங் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட செயல்பாடுகள், குழந்தைகளோட பேச்சுக்கள், இதனால் வந்து ஒரு மன வருத்தம், அப்பா சம்மந்தமான உறவுகளையும் ஒரு சின்ன மன வருத்தம் கொடுக்கும். எங்கள் அப்பா இப்படி பேசிட்டார். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்களும் போது கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 மற்றும் 8ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதனால் தேவையில்லாத சந்தேகங்கள், இப்படி ஆகிடுமோ, சொத்தை விற்றுலாமா, இது எதுக்கு இருக்குங்கிற மாதிரி இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்குமே வரும் நிறைய மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயாருடைய நடவடிக்கைகள்லாம் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கொடுக்கும். பட் இதனால் விபரீத ராஜகணமும் ஒரு பெருசாக எஃபெக்ட் இருக்காது. ஸோ கணவன் மனைவி நடுவிலையும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. எல்லாம் அந்த பாசிங் க்ளவுட்ஸ்னு சொல்லிட்டு போகிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள், குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் மன வருத்தத்தை தரும். ஏன்னா நீச்சம்னும் போதே நமக்கு வந்து மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 6ஆம் அதிபதி சூரியன் உச்சமாக 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, அது மட்டும் வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கு. உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா சம்டைம் வந்து என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசும்போது அது விரோதத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி ஒரு அன்பு பாசம்லாம் அற்புதமாக இருக்கும். அது எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த 8ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கே இருக்கும்போது மனைவியுடைய செயல்பாடுகளாக வந்து மன வருத்தம். ஏன்னா சுக்கிரன்றது வந்து ஒரு ஆடவனுடைய ஜாதகத்தில் வந்து மனைவியை குறிக்கும். ஸோ அதனால் என்னடா இது இப்படி பண்ணுதேங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இதனால் என்ன பண்ணுறது, ஆல் இந்த கேம் சொல்லிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 அப்பாவுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி விஷயம்னும் போது அங்கீகாரம் வேலையில் வந்து நல்ல வெற்றி பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதாவது தசாபுத்தியில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் கொடுத்தா வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாய் சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தியான செவ்வாய் வந்து 5 நீச்சம் வரும். குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அப்பா கிட்ட ஒரு வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் கொடுக்கும். மீன லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து ராசியிலே வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது குரு அங்கே இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய கனவுகள் பெருசாக தான் பண்ணுன்ற ஒரு எமோஷன்ஸ் நிறைய இருக்கும். இவன் அப்படி பெருசாக வந்துட்டான் அவன் இப்படி பெருசாக வந்துட்டான் நான் வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு மாதம் வந்து நிறைய கிரக சஞ்சாரங்கள் அதே இடத்துல இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அப்புறம் மீன ரகமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை தொழில் ரீதியான விஷயங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நல்லது. ஏன்னா வந்து குரு வந்து பரிவர்த்தனை வந்து மீனத்திலே இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதனால் என்ன ஆகுனா நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் எதையுமே தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாது. காரணம் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய டெசிஷன் எடுக்கவே முடியாது. இவர் இப்படி சொல்கிறார் அவர் இப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறார் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு நல்லது. மீன லக்னமாக வந்து சனி தசாபத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுவோடையே இருந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது பெருசாக தொழில் பண்ணுவோம் பெருசாக பண்ணுவோம் பெரிய லாபம் சம்பாதிக்கிற எண்ணங்களையும் நிறைய பேர் வந்து தூண்டி விடுற மாதிரி எண்ணங்களும் இருக்கும். என்னை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் இது ஒரு டேஞ்சரஸான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் எந்தவித ஒரு பெரிய டெசிஷனும் எடுக்காமல் நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி இருந்தாலும் புதன் வந்து 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குறது கணவன் மனைவிகளோட இருக்கிற மன உளைச்சலாம் சரியாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 தான் இருக்கார் இப்போவும். பட் தான் அதை 6க்கு மாற போகிறார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் அந்த கொஞ்சம் கடன் வாங்குறமான சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய வெற்றிகள் கணவன் மனைவிகள் நடுவில் அந்த ஒரு பிரச்சனைலாம் கொஞ்சம் தீர்வாகி கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து 7க்கு 8 வரும்போது சில நேரங்களில் வந்து கணவனுடைய பேச்சுக்கள் வந்து மனைவிக்கு ஒரு பிரச்சனை கணவன் மனைவி வந்து பேச்சுக்களாக சின்ன விரோதங்கள் வரதுக்கான கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதி சுக்கிரன் 3 8ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா பரிவத்தில் மீனத்திலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸாக பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் மட்டும் தான் ஒரே வழி. ஸோ அது பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குதோ அதை வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார்? ஸோ டார்ச்சர்னால் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கிற போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க. இது வந்து பர்ஃபெக்டாக 100% எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான். யாரோட லக்னம் எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டுங்க. ஸோ நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் தான் ரொம்ப மெயின். ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களோட ராசி வந்து 8ஆம் இடமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோமே, அவருக்கு வந்து 8ஆம் இடங்கிறது சிம்மமாக வரும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து 8ல் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் 1 2 வந்துடும். 1 வந்தால் ஏடாகூடும், 2 வந்தால் அவ்வளோதான் பாவம், 3 நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழிங்கிற கதையில் தான் இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8ல் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டார்ச்சர்ஸ் அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துறதை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பொழப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குத்தம் குறை, நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சுட்டேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். உட்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும். நான் தப்பாக சொல்ல, இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து 8ல் சந்திரன் இருக்கும் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும். மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸில் ஏதாவது போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு நாளோ 2 நாளோ சந்தோஷமாக இருக்காங்க, மற்ற 4 நாள் வந்து கிளின்னு கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கணவனோ மனைவியோ இந்த மாதிரி வந்து அமைச்சிட்டாங்கன்னு வைங்களேன்,
வச்சு செஞ்சுருவாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது சரியில்லை, இது சரின்னு சொல்லி நொட்டு நொசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான். நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்கள் பாருங்கள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும், லக்னத்தோட டிகிரியை மேஜராக பார்த்துக்கணும். ஸோ உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் 8ங்கிறது 7 ஆச்சுன்னா கேரக்டரைசேஷனை கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட் அந்த 8ல் சந்திரன் தான் போட்டு தள்ளிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கெட்டுருவாங்க. சில கணவன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் 2 மணி வரைக்கும் வந்து சரக்கு அடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாமல் வந்து சரக்கு அடித்தவன், கணவன் ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துலேருந்து 8ல் வந்து சந்திரன் இருக்கவங்களாம் வந்து தானும் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பார்ட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுன்னு வைங்களா, புள்ள வந்து சின்ன அவங்கள கேள்வி கேட்டே சாவடிச்சோம். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, இறைவனை தான் வேண்டிக்கணும், வேறு என்ன பண்ணுறது. அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம். ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும். ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா, லக்னத்திலிருந்து 8ல் சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான். நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள். இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்கிற உண்மையான விஷயம். இல்லை எந்த வித டீவியேஷன் இருந்தாலும் என்னை கால் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.